ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் மேலையும் அவருடைய பவுன்சலர் பாதுகாப்பாளர் மேலையும் 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. உடனே எடுத்தோடனே திமுக தான் சதி செய்யுது, திமுக காழ்ப்புணர்ச்சி காரணமா பண்ணிருக்கு, இது திமுக எங்க மேல கேஸ் போட்டிருக்கு, இல்ல நாங்க அதிமுக விமர்சிச்சிட்டோம், அதிமுக என்ன பண்ணிருக்கு கேஸ் போட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம், பேச வேண்டாம். விஜய் தொண்டரே போட்டிருக்காரு. அதான் இங்க பெரிய ஹைலைட்டு. அந்த மாநாடு நடந்தது. அப்ப ரேம்ப் வாக்கு வந்தாரு விஜய். அப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க, விஜய் நெருங்குறதுக்கு போனாங்க. அதுல ஒருத்தரை என்ன பண்ணிருக்காங்க, இந்த பவுன்சர் என்ன பண்ணிருக்காங்க, தூக்கி வீசுற, அதாவது பேப்பரை தூக்கி வீசுற மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காங்க, தூக்கி வீசியிருக்காங்க. அவரு கீழே விழுந்து சிறு சிறு காயங்கள் என்ன பண்ணிருக்கு, பட்டிருக்கு. சோ ஒரு பெருசா எதனா ஒண்ணு ஆயிருந்தா விஜய் என்ன பண்ணிருப்பாரு? ஏன்னா இந்த மாநாடுல இறந்தவங்களுக்கு எந்தவித உதவியும் விஜய் அவர்கள் பண்ணல. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேனர் வைக்கும் போது கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்தாரு. மாநாட்டுல ஒரு அறிக்கை கூட விடல, மாநாட்டு முடிஞ்ச பேரும் அறிக்கை விடல. சோ இது மாதிரிலாம் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு இருக்கு. சோ அந்த வாலிபருக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அவங்களுடைய அம்மா, அந்த வாலிபருடைய அந்த தம்பியோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. போலீஸ்கார்ட்டி என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சரத்குமார் அப்படின்ற ஒரு வாலிபரும் அவங்களுடைய அம்மா சந்தோஷமா அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க, 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இப்ப இந்த வழக்க விஜய் அவர்கள் சந்திக்கணும். ஒருவேளை ஏங்க என் தனிப்பட்ட பாதுகாவலர், பர்சனல் பாதுகாவலர், அதனால அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட மனித உரிமை மீறல்ல இது வரும் அப்படின்னு சட்ட ஆலோசகர் சொல்றாங்க. நம்ம சொல்லல, சட்ட ஆலோசகர் சொல்றாங்க. சோ எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு செம்ம லாக்குல மாட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மூலியமாவே. அதிமுகவோ திமுக இல்ல, உடனே என்ன பண்ணிடுவாங்க, திமுக தான் இது சதி செய்யுது, திமுக தான் இது மாதிரி தூண்டி விடுது அப்படியெல்லாம் இல்ல. விஜய்க்காக நைட்டே, அதாவது அந்த வாலிபர் என்ன பண்ணிருக்காருன்னா, திருச்சியில எனக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி மதுரைக்கு வந்திருக்காரு. அவங்க அம்மா போவானு தான் சொல்லியிருக்காங்க. வேணாப்பா, அந்த இடத்துல போனா எதனா ஒரு அசம்பாவிதம் நடக்கும், வேண்டாம், கிரௌட் எல்லாம் அதிகமா வரும், ஏற்கனவே விக்கிரவாண்டியில இது மாதிரி நடந்திருக்கு, வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தம்பி தான் என்ன பண்ணிருக்காப்பல, எனக்கு திருச்சியில இன்டர்வியூ இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதுரைக்கு போயிருக்காப்பல. மதுரைக்கு போன ஒரு விஜயை பார்த்தோன்னே அவருக்கு, இப்போ எல்லாருக்கும் தலைவரை பார்த்தா தொண்டருக்குன்னா வரும், ஒரு ஆறாவாரம் வரும். சோ அந்த ஆர்வத்துலதான் என்ன பண்ணிருக்காப்பல, அந்த வேலியை தாண்டி அந்த ரேம்ப் வாக் மேல நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவரை நீங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிடிச்சி என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஓரமா இறக்கி வச்சிருக்கணும். இல்ல அந்த பக்கம் தள்ளி நிலுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது என்ன இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி போடுறது என்ன, அவருனா பேப்பரா இல்ல வேற எதுனாவா? அவர் மனுஷங்க. அந்த பவுன்சருக்கு அவருக்கு தெரியல, பின்னாடி வருகிற விஜய்க்கு தெரியணுமா இல்லையா? ஏப்பா அதுமே தப்பு பண்ணாத, அவரு என்னுடைய தொண்டர், என்னுடைய ரசிகர், அவருமே பண்ணாத அப்படின்னு. இதுதான் விஜயோட மனநிலைமையா இருக்கு. ஒரு தொண்டர் கரண்ட் அடிச்சு சாக்கடிச்சு இறக்குறாரு, அவருக்கே இவரு முறையா ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு அறிக்கை விடல, எந்த ஒரு விஷயமும் செய்யல. இப்படிதான் விஜய் என்ன பண்றாரு, தலைவர் தலைமைத்துவத்துல இருக்கிறாரு. தொண்டர்களே நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்களே, நாளை பின்ன நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு தொண்டனுக்கு நீங்க அவரு நீங்க தொண்டனா கூட அடிக்க வேணாம் சார், ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுத்தீங்களா? ஒரு ஏதோ வேஸ்ட் தூக்கி போடுற மாதிரி தானே ஒரு தூக்கி போடுறீங்க. இத விஜய் அவர்கள் கண்டிக்கவே இல்லை. தன்னுடைய பவுன்சர்களை இந்த மாதிரி ஒரு அடியாட்களா இவர் பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்குது. இதன் மூலியமா விஜய் அவர்கள் மேல 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விஜய் உட்பட அவருடைய பாதுகாவலர்கள் சேர்த்து தூக்கி போட்டார்ல, அவர் மேலேயும் சேர்த்து 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்க சட்டப்படி இவர் எதிர்கொள்வாரா அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடியே விஜய் தரப்பினர் அந்த வாலிபர்கிட்டையும் அந்த வாலிபருடைய அம்மா கிட்டையும் இவங்க போயிட்டு சமரசம் பேசினா ஒருவேளை இந்த வழக்கு வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இத விஜய் அவர்கள் பண்ணுவாரா? பண்ணுவாங்க. புஷி ஆனந்த் போய் பண்ணுவாங்க, ஆதவ் அர்ஜுனா போய் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய ஆளுதான், பண்ணாமலா இல்ல, பண்ணக்கூடிய ஆளுதான். அத்தனை ஆயிரம் சேர்கள் உடைஞ்சது, சேருக்கெல்லாம் ஈடு நஷ்ட ஈடு கொடுத்தவங்க இந்த பையனுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கருத்துலதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த கேஸை தவிடுபடியாக்குறதுக்கு புஷி ஆனந்த் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனால போவார். ஏன்னா என் தலைவர் ரொம்ப காப்பாற்றப்படணும் அப்படின்றதுல ரொம்ப விசுவாசியா இருக்கிறது தான் புஷி ஆனந்த். அதனாலேயே போயிட்டு அந்த பையனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு வழக்க வாபஸ் வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தயாரா இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா
இத அவங்க ஏத்துக்கணும். இப்போ விஜய் தரப்பு என்னதான் போய் நான் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்குறேன், இந்த மாதிரி நீ நடந்ததுக்கு சாரி கேட்கிறேன், விஜய் அவர்கள் போன்ல சாரி கேட்டாரு அப்படி. இதுவே முதலமைச்சர் சாரி கேட்டாருன்னா இவங்களாம் வந்து பொத்துக்குன்னு வந்துருவாங்க. சாரி கேட்கலாமா இது பண்ணலாமா. இதுவே இவங்க பண்ணா அது சாரி கேட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு தீக்கி போட்டிருக்காங்க. அந்த தம்பிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, என்ன பண்ணுவார் விஜய் அவர்கள்? நீங்க என்ன நஷ்டஈடு கொடுத்தாலும் செட்டில் ஆயிடுமா? கேட்கலாம்ல. லாக்அப் மரத்துல அஜித்குமார் இறந்துட்டாரு. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனே சாரி சொன்னாரு. என்ன நஷ்டஈடு கொடுக்கணுமோ ஈடு இல்லதான், ஆனா இருந்தாலும் தவறு நடந்து போயிருச்சுமா, சாரி அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு என்ன செய்யணுமோ செஞ்சாங்க. இது உடனே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சிச்சார். இந்த காரியத்தை குறித்து விமர்சிச்சார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன பண்றாரு? நான் பண்ணது தப்புதான், என்ன அது மாதிரி தீக்கி போடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் நின்னாரா? இல்ல என்ன 4 அடி அடிங்க அப்படின்னு நின்னாரா? இல்ல என்ன வந்து சவுக்கால் அடிங்க அப்படின்னு சொல்றாரா? இல்ல திரும்பவும் சாரி தான் கேட்க போறாரு, நஷ்டஈடு தான் கொடுக்க போறாரு. சோ இவங்க பண்ணா அது தப்பு இல்ல, மத்தவங்க பண்ணாதான் தப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இங்க விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு. முதல்ல நம்முடைய கண்ணுல அழுக்கு இருக்குதா நம்ம பாத்துக்கணும், அதுக்கப்புறம் மத்தவங்க கண்ணுல அழுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னு பழமொழிகள் சொல்லுவாங்க. சோ விஜய் அவர்கள் முதல்ல தன்னையும் தன்னுடைய கட்சியும் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு கட்சி நீங்க விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை தான் இங்க முன்வைக்கிறதா நம்ம வந்து என்ன பண்றோம் பார்த்துட்டு இருக்கோம். இதன் மத்தியில ஒருவேளை அந்த குடும்பத்தார் இவங்க கொடுக்கிற நஷ்டஈடையோ இல்ல இவங்க கொடுக்கிற சாரியோ ஏத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது, ஏத்துக்கலன்னா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இங்க முன்வைக்கிறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். என்ன நடக்க போகுது? ஆனா ஒண்ணு, விஜய் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கட்டமைப்போட கட்சியை நடத்தல, டைரக்டர் பின்னாடி இந்த இயக்குறதன் மத்தியில தான் விஜய் அவர்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு படத்துல அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ தாவேகா தொண்டர் ஒருத்தர் விஜய் மேலையும் அவருடைய பாதுகாவலர் மேலையும் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. இந்த வழக்கை விஜய் அவர்கள் ஒண்ணு நேர்ல சந்திக்கணும், இல்ல அந்த குடும்பத்தாரை சமரசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாதத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.